الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வருடா வருடம் நாம் கடந்து போகக்கூடிய இந்த ஹஜ்ஜு பெருநாள் அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த வருடம் நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய நாம் சில விஷயங்களை நம்ம சிந்தித்து பார்க்கணும். எந்த மாதிரியான செய்திகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அம் குன்தும் ஷுஹதா இத் ஹலர யாக்கூபல் மவுத். யாக்கூப் தன்னுடைய மரண தருவாயில் தன் பிள்ளைகளுக்கு என்ன கூறினாருங்கிறதுக்கு நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? இது காலலி பனீஹிமா தஅபுதுன மின் பஅதி. யாக்கூப் நபி மரண தருவாயில் இருக்கிறார். மரண தருவாயில் இருக்கிறவர் தன் பிள்ளையை பார்த்தவர் கேட்கக்கூடிய கேள்வி, இது காலலி பனீஹிமா தஅபுதுன மின் பஅதி. எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்னு கேட்குறார். அப்படி கேட்கும்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறாங்க, காலு நாபுது இலாஹக்க வா இலாஹ ஆபாயிக இப்ராஹிம வா இஸ்மாயில வா இஸ்ஹாக்க இலாஹவ் வாஹிதவ் வா நஹ்னு லஹு முஸ்லிமுன். உங்கள் மூதாதையான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அவர்கள் வணங்கிய அந்த ஒரே இறைவனையே நாங்களும் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மரண தருவாயில் தந்தை கடைசி கட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சொத்து பத்துகளும் ஆஸ்தி அந்தஸ்துகளும் யாரிடம் ஒப்படைக்கிறதுங்கிறதும் இல்லைன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் கூடிய வழிவகைகள் என்ன செய்கிறது பேசக்கூடிய வேலையில் அவருடைய தந்தை பிள்ளைகளை விட்டுட்டு இறக்கக்கூடிய நேரத்தில் யாரை நீங்கள் வணங்குவீர்கள் கேட்குறாருன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையை எதிர்நோக்கி இருக்கிறதுனால கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடியதும் உங்கள் மூதாதையான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்குன்னு சொன்னால், அப்போ இதை சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி அந்த இப்ராஹிம்ங்கிற மனிதர் என்னதான் செஞ்சார்? அல்லாஹ் பார்க்குறோம் தன்னுடைய நண்பனுங்கிறான். நபிமார்கள் எத்தனையோ பேர் குர்ஆனில் பட்டியலிட்ட போதும் கூட இறுதி நபியான முகமது நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் போது கூட நீங்கள் இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்றுங்கிறான். மார்க்கங்கிறது அல்லாஹ் ஏற்படுத்தினது. இப்போ எத்தனையோ வழிகாட்டுதல் இருந்தாலும் கூட இப்ராஹிம் நபியை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், அப்போ அந்த அளவுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளால் அந்த செயலோட கற்பனை பண்ணிலாம் பார்க்க முடியல. இன்றைக்கெல்லாம் நம்ம போய் மார்க்க ரீதியான ஒரு தாவா போய் யாருக்காவது சொல்லணும், பேசணும், ஒரு தெருமுனை கூட்டம் வச்சுருக்குறோம், இல்லை வீடு பெண்கள் தாவா, குழு தாவா, ஒரு 4 பேர் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட நேரம் இல்லை. இதெல்லாம் யார் செய்கிற வேலை? ஒரு நேரத்தில் சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்து சில நபர்கள் தொப்பி போட்டுட்டு 10 பேர் ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா அல்லாஹ் போலீஸ் வருதுன்னு உளுந்தடிச்சு ஓடுவோம். இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு பதில் சொல்லி அனுப்புவோம். ஏன்னா அவர் சொல்வதை கேட்குற எங்கே தொழுவ கூப்பிட்டுருவாரோ, பள்ளிவாசலுக்கு போகணுமோ அப்படிங்கிறதுனால அதை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வளர்ந்துருச்சு, மாடர்ன் ஜமாத் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் மார்க்கத்தை போய் எடுத்து சொல்ல நேரம் இல்லை. வாட்ஸ்அப்பாக ஃபேஸ்புக்காக ஒரு செய்தியை போட்டுட்டு படித்தா படிக்கட்டும், படிக்காட்டி போகட்டும், என் கடமை முடிஞ்சிச்சு. இப்படியான ஒரு மாடர்ன் ஜமாத். அப்படியும் அதுலேயும் ஒதுக்கி சில நாள் சில மணி நேரம் வாங்கப்பா, நேரம் இல்லை, சரி நிர்வாகத்து வாங்கப்பா, சரி பண்ணிக்குவோம், அடுத்தடுத்து வளரும் பிள்ளைகள் எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, அடுத்தடுத்து சரி பண்ணிக்க வாங்கப்பா, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. ஏன்பா அவர் சரியா இவர் சரியா யார் சரி? அப்போ ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கக்கூடிய வேலை. இன்னும் சொல்ல போனால் நபிமார்கள் ஒரு பக்கம், நபி தோழர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய கால் தூசிக்கு கூட இன்னைக்கு நாம் ஈடு பெற மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் நினைக்கிறோம் நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது, யாரும் பேசிடக்கூடாது, நிர்வாகம்னாலே பெரும் தொல்லை, ஒரு இதை கட்டமைச்சு கொண்டு போகிறதான் தொல்லை, விமர்சனம் எதுக்கு? எவனாவது ஏதாவது பண்ணிட்டு போகிறான், நான் வந்தேனா தொழுதனா, பெருநாள் தொழுவ முடிஞ்சிச்சா, வீட்டில் சமைச்சு வச்ச பண்ட பாத்திரம் காலியாச்சா, முடிஞ்சு என் பெருநாள் செலிப்ரேஷன், அவ்வளோதான். உமர் அலியை பற்றி தெரியாத எந்த நபரும் ஒரு முஸ்லீமாக இருக்கவே முடியாது. ஒரு வரலாற்று செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு மரண தருவாயில் இருக்கிறாங்க.
இப்போ மரண தெருவில் இருக்கும் பொழுது கூடி பேசும் பொழுது அடுத்த தலைவராக யாரை போடலாங்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு இப்போ எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவு எடுத்து வச்சிடுறாங்க. எல்லாருக்கும் அதிருப்தியும் கூட. ஒரு முரட்டு சுபாவம் உள்ளவர், கோபம் உடையவர், இவரை போய் அபூபக்கர் சொல்கிறாங்க, பேசி சரி ரைட்டுன்னு போகுது. மரண தருவன் கடைசி நாள், அது கடைசி நாள் அவருக்கும் தெரியாது. இன்னொரு நபித்தோழர் போகிறார், கடைசியாக நபித்தோழர் அவர் போகிறாரு. போய் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாரு, அபூபக்கரே நீங்கள் அடுத்து யாரை கலிஃபா போட்டிருக்கிறீங்கன்னு தெரியுதா? இதை குறித்து அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்டானா அதை பற்றி சொல்ல சரியான பதிலை நீங்கள் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னாரு அல்லாஹ்வை குறித்து மறுமை விசாரணை கொடுத்து என்னைய நீங்கள் பயமுறுத்துறீங்களா? அப்படி அல்லாஹ் என் இடத்துல கேட்டான்னு சொன்னால் நான் அல்லாஹ் இடத்துல சொல்லுவேன், என்னை விட சிறந்த ஒரு நபரையே நான் ஆட்சி தலைவராக போட்டேன்னு சொல்லுவேன் அல்லாட்ட அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, வாழும் காலத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, உமருடைய நாவலை அல்லாஹ் மொழிகிறான். உமர் ஒரு பக்கம் நடந்து வந்தால் சைத்தான் ஒரு பக்கம் நடந்து போகிறான். அப்போ இப்படி சிறப்பு மிக்க அந்த நபி தோழரை கூட வாழக்கூடிய சக தோழர்கள் பார்க்குறோம் சொல்லக்கூடிய செய்தி, அவரை போட்ட உடனே இவரை போட்டு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இடத்துல சொல்லுவதற்கு சரியான பதில் வச்சிருக்கிறீங்களான்னு சொன்னால், அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹுவை விமர்சிக்கிறாங்க சொன்னால் நீங்கள் தானே எம்மா தூரம் எல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? ஒரு குடும்பத்தில் இருக்கிறோமே, நான் கட்டிய மனைவி, நான் பெற்ற பிள்ளை, என்ன பெற்ற என் தாய் தந்தையர், என் உடன் பிறந்த சகோதரன், என் உடன் பிறந்த சகோதரி, அத்தனை பேரையும் இங்கு உட்கார்ந்துருக்கூடிய யாராவது ஒருவராவது அத்தனை பேரையும் சமமாக திருப்தியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நாள் வரைக்கும் சரியா கொண்டு போறேன்னு சொல்ல முடியுமா யாராவது? நிச்சயமா முடியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் அல்லாவை வணங்குவதற்கு அடுத்தடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல வலியுறுத்துவது தாய் தந்தையரை கண்ணியப்படுத்துவது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த தாய் தந்தையரை முழு மனதோடு திருப்திப்படுத்தி வாழக்கூடிய எத்தனை மகன்கள் எத்தனை மகள்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப சொந்த குடும்பத்திலேயே இரத்த பந்தத்திலேயே என்னால் பெற்றெடுக்கப்பட்டவள், ஒருத்தியால் பெற்றெடுக்கப்பட்டவன், என்னாலே என் குடும்பத்தை முழு மனதாக திருப்திப்படுத்தி கொண்டு போக முடியலையே. யார் என்னாலே தெரியாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு கட்டமைப்புக்குள்ள வரோம்னு சொன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சிந்தனை அதுல கூட குறைச்சா இருக்கும். குறை சொல்லி திரியறதை விட்டுட்டு என்னால் முடிந்த சொல்யூஷன் என்ன, நான் என்ன இந்த மார்க்கத்துக்காக செஞ்சேன், இந்த சமுதாயத்துக்காக நான் என்ன செஞ்சேன், இந்த சமுதாயத்தை எப்படி மேம்படுத்த போறேன், அதை பார்க்கணுமா இல்லையா? கடைசி வரைக்கும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லை, இந்த குறையை இப்படியே பேசிக்கிட்டே போக வேண்டியது. நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் அதுதான் நீங்க கற்றுத்தர போறீங்க. சரி பண்றது சொல்யூஷன் கற்றுக் கொடுக்குறோமா? பிரச்சனையை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்குறோமா? ஒரு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு இருக்கும் பொழுது வெளி நிர்வாகங்களும் எவ்வளவு அவர்கள் சந்திக்கணும், எவ்வளவு எதிர்கொள்ளணும். நிர்வாக கட்டமைப்புக்குள்ளதான் விமர்சனத்தை தாங்காத எந்த மனிதனும் இருக்கவே முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு எப்படியாப்பட்ட ஆளு? அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய 2 மகள்களை கட்டி கொடுத்த ஒரு மனிதர். அவருடைய மரணத்தின் கடைசி தருவாய் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவருடைய மனைவிமார்கள் குறுக்க விழுந்து வெட்டுப்பட்டு கடைசி நேரத்தில் தாய்க்கும் பொழுது தண்ணி கூட குடிக்க முடியாம மரணிச்சு கிடக்கிறார். மரணிச்சு கிடக்கக்கூடிய வேளையில அவர் மையத்தை கூட அங்க அடக்கம் பண்ண விடாமல் அவ்வளவு பிரச்சனை. கடைசி நேரத்தில் இரவோடு இரவாக யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு கலீஃபா, அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னர். கருத்து முரண்பாடு செஞ்சவனும் இஸ்லாமியன், செய்யப்பட்டவரும் இஸ்லாமியன். மார்க்க மோதல்கள், கருத்து மோதல்கள், வரம்பு கடந்து போய் கோபத்தின் உச்சபட்சம் சிந்திக்க நிதானம் இல்லாம கொண்டவரை அவருடைய ஊர்ல கூட அடக்கம் பண்ண விடாம இரவோடு இரவு உஸ்மான் ரலியோட மகள்களும் மனைவிகளும் தூக்கிக்கிட்டு வேறு இடத்துக்கு போறாங்க. கொண்டு போய் வேறு முஸ்லீம் ஜனாசா மையவாடியில் அடக்கம் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் அடக்கம் பண்ண விடாம தடை. இப்ப பேசி பிரச்சனையாக வேணான்னு சொல்லி கடைசியில யூதர்களுடைய மையவாடியில கொண்டு போய் அவர் அடக்கம் பண்றாங்க. அப்படி அடக்கம் பண்ணும் பொழுது உஸ்மான் ரலியோட மகள் ஆயிஷா ரலியல்லாஹு பேசுறாங்க. அவர்களுக்கு மகள் ஆயிஷான்னு இருக்குது. அவங்க பேசுறாங்க, என் தந்தை உங்களிடத்துல பழகுவதற்கு ரொம்ப இலகுவா இருந்துட்டார், சாதாரண மனிதரா இருந்துட்டாரு, அதனால நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க. இதே உமர் ரலியல்லாஹு போல இருந்தா அவர் கிட்ட நீங்க நெருங்கி இருக்க முடியுமா? அவரோ கடின சித்தம் கொண்டவருங்கிறாங்க. எந்த உமரை பத்தி ஆரம்பத்துல ஒரு நபித்தோழர் கேட்டாரோ 12 ஆண்டு காலம் அப்படி ஒரு ஆட்சியை நிறுவிட்டு போனார். இன்று வரைக்கும் இஸ்லாத்துல இல்லாத பிற அரசியல்வாதிகள் கூட ஆட்சி செய்வதாக இருந்தால் உமர் அலியை போல ஆட்சி செய்யலாம். இஸ்லாத்தை பத்தி தெரியல, அவனுக்கு கிடைச்ச வரலாறு உமர் ரலியல்லாஹு அந்த மாதிரி சொல்லிட்டு போறான். அப்ப இந்த உமர் ரலியல்லாஹுவே அந்த உஸ்மான் ரலியல்லாஹு மகளும் சுட்டி காட்டுறாங்க. அவரா இருந்திருந்தா நீங்க நெருங்கி இருக்க முடியுமா?
என் தந்தை பழகுவது ரொம்ப இலகுவா இருந்துட்டார், நீங்க நெருங்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது கடைசியில் யூதர் மைய வழியில் அடக்கம் பண்றாங்க. பின்னாடி மூவாவேரில் ஆட்சி காலம் வரும் பொழுது அந்த யூத மையவாடியை என் தோழர் அவர் ஒரு மையவாடியில் அடக்கம் பண்ணியிருக்காரு சொன்னா அதை சுத்தி இஸ்லாமியர்கள் அடக்கம் பண்ணி இஸ்லாமிய பெரும் மையவாடியாக மாத்துறார். இறந்த பிறகும் தன் தோழரை கண்ணியப்படுத்தும் விதமாக அப்படி செய்யறார். ஏன் இதே உஸ்மான் ரலியல்லாஹு எனக்கு என்னான்னு நம்மளை போல அவர் எனக்கு ஏன்பா இந்த வம்பு, என்னால முடிஞ்சதை செய்யற, எனக்கு ஏன் ஆட்சி, எனக்கு ஏன் எவனாவது ஏதாவது பண்ணிட்டு போங்கன்னு இருந்திருந்தா அவருடைய இந்த இழிநிலை தேவையா? இந்த கடைசி கட்டத்தில் அவருடைய மகள்கள் அடக்கம் பண்ண முடியாம தன் தந்தையை உடலை வச்சுக்கிட்டு நாட்டை ஆண்ட மன்னர், சாதாரண மனிதன்னா கூட வேற. இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா களிமா சொல்லி வந்திருப்பாரு, ஏகத்துவத்தை ஏத்திருந்திருப்பாரு. ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டியா தௌஹீதோதே உன்னை அடக்கம் பண்ண விட மாட்டேன்னு ஒரு நாள் தான் அன்னைக்கு. அதுக்கே நம்மளால கொந்தளிக்கிறேன், இறந்து போய் எங்க அத்தா அம்மா உடலை இப்படி விட்டுட்டீங்களே பாய், இல்லை மௌத்தாயிடுச்சுரா. அது ஒரு அடையாளம். எவ்வளவு எவ்வளவு அந்த உடலை போட்டு சிதாய்க்கிறார்களோ அதற்குண்டான நன்மை அதை அடைஞ்சுக்கிட்டு இருக்கும். எதற்காக? ஏகத்துவத்துக்காக. இறந்த பின்னும் தாவா நிலை அந்த உடல் சந்திக்குதுன்னா அதற்குண்டான நன்மையை அனுபவிக்கும். ஆனா அதுக்கு நம்ம ஆளுடைய உள்ளம் குமருது. ஒரு நாட்டை ஆண்ட மன்னரையே, அது தன்னோடு வாழக்கூடிய சக இஸ்லாமியர்களே இப்படியான ஒரு சூழ்நிலை கையாளும் பொழுது எவ்வளவு மன வலி இருந்திருக்கும். இதனால இந்த வழியை அவர்கள் அனுபவிச்சாங்க. சரி, அதற்கு அடுத்தடுத்தாவது இஸ்லாமிய ஆட்சி தலைவர்கள் வராம போயிட்டாங்களா? அலி ரலியல்லாஹு அடுத்த தலைமை, அவருடைய மகன்கள் உஸ்மான் அலி. அப்ப நிர்வாகங்கிறது சும்மா மைக்கில் கேட்டுட்டு போறதும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸை தள்ளி விட்டு போறதும் இஸ்லாம் கிடையாது, தாவா கிடையாது. ஒரு நிர்வாகங்கிறது பல நான் மரணிப்பதற்கும் கடைசி தருவாய் வரைக்கும் எத்தனை நபர்களை இந்த இஸ்லாத்தில் விட்டு சென்றிருக்கிறேன். அதுதான் ஒரு உண்மையான இஸ்லாம். ஒரு இஸ்லாமியனாக இருக்க முடியும். நானும் வந்தேன், திண்டேன், வாழ்ந்தேன், செத்தேன், அதுவா இஸ்லாம்? அதே இஸ்லாம் போதிக்குது. இந்த போனோம், பெருநாள் சோறு துண்டம் முடிஞ்சு, மச்சி எங்க இருக்க, ஈத்து முபாரக்கடா, சரியா போச்சா பெருநாள், அதுவா செலிப்ரேஷனு? இத்தனையோ ஆண்டுகள் ஹஜ்ஜு பெருநாளை கடந்து வந்தோமே, இந்த ஹஜ்ஜு பெருநாளை அடுத்த ஹஜ்ஜு பெருநாளுக்குள்ள என் குடும்பத்தை எந்த அளவுக்கு இந்த ஏகத்துவத்துல மாத்தி இருக்கிறேன், அதுதானப்பா ஒரு முஸ்லீமுடைய சரியான கடமை. அது சரியா செஞ்சிருக்கிறோமா? எவ்வளவு தவறுகள்ல இருந்து மக்களை மாற்றி வச்சிருக்கோம். ஒண்ணும் இல்லாத மண்ணாங்கட்டி கிறிஸ்துவ கலாச்சாரத்தின் பண்டிகையான நியூ இயர்ல இவன் நியத்து வைக்கிறான். நியூ இயர்ல நியத்து வைக்கிறான், இந்த வருஷத்துல நான் பொய்யே பேச மாட்டேன், இந்த வருஷத்துல நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன். யாரா நீ? இஸ்லாத்துல இருக்கிறியா? இஸ்லாத்தை விட்டு வெளில போயிருக்கிற? யாருடைய கலாச்சாரத்தை யார் பின்பற்றுவது? அவன் ஒரு கொள்கை கோட்பாடுன்னு வச்சிருக்கான், அவனுடைய கலாச்சாரம். இஸ்லாத்துல இருக்கிற லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எதுவுமே இல்லைன்னு ஒரே ஒரு மனிதர், ஒட்டுமொத்த சமுதாயம் என்ற இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிறோம். இறுதி நபியான முகமது நபிக்கும் அல்லாஹ் எச்சரிச்சிருக்கிறான். வருடா வருடம் அதை நினைவுபடுத்தும் விதமாக குர்பானிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இவ்வளவு இருந்த போதும் கூட நியூ இயர்ல போய் நியத்து வைக்கிறான், நான் இனிமே போய் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். நம்ம எங்க இருக்கிறோம்? எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? உள்ளம் இஸ்லாமியனாக இருக்குது, ஆனா சிந்தனை எல்லாமே இந்த ஓடக்கூடிய உலகத்துல, மாய உலகத்துல அவனை சார்ந்தே போய்கிட்டு இருக்குது. அதுல இருந்து அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். அது ஏன்னு சொன்னா, ஒரு மனிதரா போய் நிக்கிறார் மன்னன் முன்னாடி. இப்ராஹிம் பெரிய திடகாத்திரமான ஆளு, பெரிய படைபலம்லாம் இல்லை. இவர் செய்யக்கூடிய ஏகத்துவத்து பிரச்சாரத்தை கொண்டு போய் பார்த்து விட்டு மன்னன் முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறான். நிப்பாட்டி வச்ச உடனே இப்ராஹிம் நபி மன்னனை பார்த்து பேசுறார். என்னப்பா உன் இறைவன் என்ன செய்யறான்? மன்னன் கேட்கிறான். இவன் மன்னன் கேட்கிறேன், இவன் கொடுங்கோல, இவனை பார்த்து 5 நடுங்கணும்னு நடுங்கினாங்களா? என்ன சொல்ற? என் இறைவன் ஒரு உயிரை உருவாக்குறான், ஒரு உயிரை அழிக்கிறான். அப்ப இவன் முன்னே மன்னன், இது என்ன பிரமாதம்? 2 பேரும் கூட்டு வரான். ஒருத்தனை காலி பண்றான், வெட்டிடுறான், ஒருத்தனை உயிரை விட்டுறான். நானும் ஒருத்தனை அழிச்சிட்டேன், ஒருத்தனை விட்டுட்டேங்கிறான். ஆரம்ப மூலதனம் அவனுக்கு தெரியல. அவன் நிலைமைக்கு என்ன செய்யணுமா செஞ்சு காட்டுறான். என்னடா கண்ணுக்கு முன்னாடி ஒரு நபரை இப்படி கொண்டுட்டானேன்னு பயந்து போனாங்களா? சின்ன பையன் தானே, அசந்து போயிட்டாங்களா? அடுத்து சொல்றாங்க, என்னோட இறைவன் கிழக்குல இருந்து சூரியனை உதிக்க செய்யறான், நீ மேற்குல இருந்து உதிக்க செய். இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒண்ணு செய்ய முடியல. கையால் ஆகலன்ன உடனே கோபம் கொப்புளிச்சு வருது. இப்ப கொப்புளிச்சு வரக்கூடிய வேலையில என்ன செய்யறான்னா, தூக்கி நரகத்துல இழுத்து எறிங்க, நெருப்பை மூட்டி நெருப்புல தூக்கி எறிங்கிறான். நெருப்புல மூட்ட போறான். அப்பயாவது பயந்தாரா? தூக்கி போடுறான்னு நிக்கிறாரு. அப்ப நெருப்புல தூக்கி வீசும் பொழுது அல்லாஹ் கட்டளையிடுறான், குல்னா யா நாரு கூனி பர்தவ் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நெருப்புல தூக்கி எறிஞ்சோடனே அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நெருப்பே அவருக்கு நீ குளிர்ச்சி ஊட்டுவாயாக, அவர்களுக்கு சுகம் அளிக்கக்கூடியதை ஆக்குவாயாக. நெருப்பை அல்லாஹ் வாழும் காலத்துல மாத்துறான்னு சொன்னா, இந்த ஏகத்துவத்துக்காக, குர்ஆன் ஹதீஸுக்காக நம் குடும்பத்தாரை, நம் சமூகத்தாரை நாம் சீர்படுத்தணும்னு அடி எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை செம்மைப்படுத்த மாட்டானா? சீர்படுத்த மாட்டானா? அதுக்குண்டான வழிவகைகளை அமைச்சு தர மாட்டானா?
இன்னும் பொதுவாகவே மார்க்க செய்தி பிரச்சார நிர்வாகனால இங்கே போனால் எல்லாத்தையும் விட்டுருப்பா, எந்த பணியும் செய்ய முடியாதுப்பா. யாருப்பா சொன்னா அப்படி? யார் சொன்னா அப்படி செய்ய முடியாதுன்னு? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் நாம சம்பாதிக்கிறோம், நாம பொருளாதாரத்தை வச்சிருக்கிறோம், நாம தான் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறோம். நிச்சயமா கிடையாது. என்னையும் உங்களையும் படுத்த அந்த அல்லாவின் மீது ஆணையாக எந்த ஒரு பிள்ளையும் தாயின் கருவறையில இருக்கும் போதே அதற்கு உண்டான ஒரே ஒரு பருக்கை அரிசி ஆனாலும் அல்லாஹ் தீர்மானிச்சு வச்சிடறான். அது எப்ப பிறக்கும், அது எப்ப இறக்கும், ஆனா பெண்ணா, அதோட ரிசுக்கு என்ன, பொருளாதாரம், அத்தனையும் அல்லாஹ் தீர்மானிச்சு வச்சிடறான். இதை எவனும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? நல்ல சம்பாதிப்போம் நினைச்சு வெளிநாடு போற அடுத்த செய்தி வருது. முத நாள் குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளிநாடு போயிருக்கிறாரு. அடுத்த நாள் செய்தி வருது, உங்கள் கணவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு. அவர் எதிர்பார்த்தாரா மரணத்தை? நினைச்சு கூட பார்க்கலையே. பெரிய டெவலப்டு கண்ட்ரி சைனா. இன்னைக்கு வரைக்கும் சைனாவுடைய எந்த மெட்டீரியல் இல்லாத எந்த நிறுவனமும் கிடையாது, எந்த பொருளும் இந்த உலகத்தில் இன்றைய தினம் இல்லை. அவ்வளவு வளர்ச்சி நோக்கி போயிட்டதுன்னா இப்போ 2 நாள் முன்னாடி திடீர்னு வெள்ள அபாயம், இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நவுத்தி கொண்டு போகுது. பொட்டல் பாலைவனம் துபாய், மழையை எப்படியாவது செயற்கை மழை கொண்டு வர என்னென்ன ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில 1 வருடத்திற்கு பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாள் அல்லாஹ் கொட்டி தீர்த்தானா இல்லையா? 3 மாடி கட்டடத்துக்கு தண்ணி நிமிர்ந்து போது அவன் சேர்த்து வச்ச ஆஸ்திகள் சொத்துகள் அத்தனையும் கோடி கோடியாக அடிச்சு கொண்டு போய் ஒரு மூலையில சேர்த்து வச்சுச்சு. அப்ப அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்கணும்னு நாடி இருக்கிறானோ நிச்சயமா அது கிடைக்கும். யாருக்கு அல்லாஹ் அதை எடுக்க நாடிட்டானோ அது போய் சேர்ந்துடும். இதெல்லாம் உறுதியா இருந்துக்கங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இப்ராஹிம் நபி அவங்க மட்டும் குடும்பத்தாரே படிப்பினு தன் பிள்ளைய கை குழந்தையோடு தன் மனைவியும் பிள்ளையும் ஒரு இடத்துல விட்டுட்டு திரும்ப தன் பிள்ளையை சந்திக்கும் பொழுது உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு காண்டேன்னு சொல்லும் பொழுது அந்த மகன் அவர் சொல்லக்கூடிய செய்தி, தந்தையை என்ன கனவு கண்டீங்களோ அதை செய்யுங்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு அந்த பிள்ளை பக்குவப்பட காரணம் என்ன? இன்னைக்கு லட்சமா கொட்டி கொண்டு போய் ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு. இன்னைக்கு லட்சமா கொட்டி கொண்டு போய் சிபிஎஸ்சி அந்த ஸ்கூலு இந்த ஸ்கூலு லட்சங்களை கொட்டி கொடுத்தாதான் என் பிள்ளை நல்லபடியா உருவாக நினைக்கிறீங்க. நிச்சயமா அது கிடையாது. பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியரே நீங்க தான். பிள்ளைகள் ஒரு ஸ்கூல் விட்டு எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஸ்கூல் விட்டு வருதா, அது சொல்லும் பொழுது அது சொல்லக்கூடியது நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா போதும். அதுக்கு தெளிவான பதிலை நீங்கள் சொல்ல வேணாம். அது என்ன சொல்லுதுங்கிறத அது நீங்கள் காது கொடுத்து கேட்டா போதும். உங்கள் கட்டுப்பாட்டில் அந்த பிள்ளை இருக்கும். இன்னைக்கு அப்படியா இருக்கிறீங்க? வந்தவனே உள்ள நுழைஞ்சவனே உட்கார், யூனிஃபார்ம் கழட்டு, அதை கழட்டு, இதை கழட்டு, கடைசியா முடிஞ்சிருச்சு. சும்மா மொச்சுன்னு பேசுற, வாயை மூட கொஞ்ச நேரம். அப்ப அந்த பிள்ளை நினைக்கும், நான் சொல்வதை கேட்க என் தாய் தந்தையர் சரியில்லை, நான் சொல்வதை கேட்க இந்த இடம் சூட்டபிள் கிடையாது. அப்ப என்ன செய்யணும்னா அதை சொல்வதற்கு ஃப்ரெண்ட்ஸு, அது எதை தேர்ந்தெடுக்கிற ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, நான் சொல்வதை யார் கேட்க தயாரா இருக்கிறாரோ அதை நோக்கி போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், கெட்ட ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒதுக்கி விட்டதன் விளைவு இன்னைக்கு பார்க்குறோம். இந்த இஸ்லாமிய சமூகம் ஒரு நேரத்தில் போலீஸ்கார வண்டியை பிடிச்சான்னா தண்ணி அடிச்சு, யார் நீ பாயா போங்க, ஏன் குடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ண வர போலீஸு நீங்க பாயா போங்கன்னு சொன்ன வாய் இன்னைக்கு சொல்லுது நிப்பாட்டு டெஸ்ட் பண்ணணும், நாங்க பாய். யோ உங்கால தான் நிறையா குடிக்கிறான், ஊதி காட்டியாங்கிறான். என்ன காரணம்? அவ்வளவு மோசமான கீழ்நிலைக்கு இந்த பிள்ளை போயிருக்குன்னா பெற்றோராகிய நீங்கள் உங்கள் வளர்ப்புல தவறு செய்யறீங்க. அதான் காரணம். அவன் சொல்லக்கூடிய செய்தியை காது கொடுத்து கேட்கறது கிடையாது. கடைசி நேரம் உட்காந்து புலம்ப வேண்டியது, என் பிள்ளைய நான் இப்படி வளர்க்கலையம்மா, இப்படி நினைச்சு பார்க்கலையம்மா, இப்படி போயிடுச்சுன்னு அடிச்சுக்கிட்டீங்கன்னா காரணம் ஆரம்பத்தில் அவன் சொல்லக்கூடிய செய்தி, பேசக்கூடிய செய்தி கேட்க தவறியதன் விளைவு இன்னைக்கு இவ்வளவு மோசமான நிலையில நிக்குது. அடுத்து பார்க்குறோம், 4 பேர் நிற்கும் போது என் பிள்ளை இப்படி பேசிட்டாமா, இப்படி என்ன மனசை காயப்படுத்திட்டான், அதை கற்றுக் கொடுத்ததும் நீங்க தான். ஒரு சபையில நிக்கிறான்னு சொன்னா 3 வயசோ 4 வயசோ 5 வயசோ, பொதுவாக மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க பெற்ற தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு வாசனை, ஒரு சுரப்பி இருக்குமா. பிறந்ததுலேருந்து தாயோடய இருக்கக்கூடிய பிள்ளை சில மணி நேரம் காணுனா தன் தாயை தேடத்தான் செய்யும், தந்தையை தேடத்தான் செய்யும். அப்ப தேடி உடியாறக்கூடிய வேலையில விசேஷங்களை நெருங்கி கிட்ட சனியை கொஞ்சம் அங்கே நில்ல என்கிட்டயே ஒட்டிக்கிட்டு தந்தையை பார்க்குறேன், அம்மாட்ட போ, துரத்தி விட்டுறது, அரவணைக்கிறது கிடையாது. அப்போ என்ன ஆகும் அந்த பிள்ளை? நீங்கள் கற்றுக் கொடுக்கறது வளர்ந்த பிறகு என்ன ஆகும்? அதே மாதிரி சபையில் நீங்கள் தத்தி முத்தி வரீங்கன்னா கண்டுக்க மாட்டான், சபையில் நாகரிகம் பார்க்க மாட்டான். நீங்கள் அவனை கற்றுக் கொடுத்தது வளர்ந்த பிறகு அதே மாதிரி சபையில் அவன் பேச உங்களுக்கு தெரியாது.
என் பிள்ளை இப்படி பேசிச்சா, யார் பேச்சை கேட்டு இப்படி பேசுதோ தெரியலையேன்னா நீங்கள் கற்றுக் கொடுத்ததுடைய விளைவு. அல்லாஹுடைய தூதரை பார்க்குறோம், ஜும்மா பிரச்சாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹசன் ஹுசன் அவர்களுடைய 2 பேர பிள்ளைகள் ஒரு சிகப்பு கலர் தாவணி மாதிரி ஒரு ஆடை எடுத்து தலையில சுத்திட்டு தக்கா புக்கா நடந்து வராங்க. ஓடி அரவணைச்சு போய் அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஜும்மா மேடையில சொல்றாங்க. நிச்சயமாக பிள்ளைகள் ஒரு சோதனை தான். அப்ப கூட்டத்திலும் மத்தியிலும் ஒரு உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு இமாம், ஒரு தலைவர், அவர் தன்னுடைய பேர பிள்ளைகள் உடையாறும் பொழுது பிள்ளைகளுடைய அழகு அவரால் பொறுத்திருக்க முடியல, வந்து தூக்கி அரவணைச்சு உபதேசிக்கிறார்னு சொன்னா நீங்கள் நான் ஏமாத்துறோம். யார் கற்றுக் கொடுத்த மார்க்கத்தை பின்பற்றும்? அந்த உத்தம நபியை விட நாம் உயர்ந்தவர்களா? எந்த இடத்துல தவறு செய்யறோம்னு பாருங்க. அடுத்த சமுதாயத்தின் வளர்ப்பு, கட்டமைப்பு, அது எல்லாமே உங்களுடைய கையில இருக்குது. நீங்க வெறுமனே லட்சங்களை கொட்டி ஸ்கூல்ல சேர்க்கறதுல ஒண்ணும் இல்லை. பிள்ளைகளின் அடிப்படை நீங்க தான். அதிகமான நேரத்தை பிள்ளைகளோட நீங்க செலவழிக்கிறீங்க. வந்தானா ஆற கட்டி தலைவி அரவணைச்சு உட்காந்து பிள்ளையை கொஞ்சி இன்னைக்கு என்னமா இருக்கு ஏது இருக்கு, அந்த பிள்ளைகள்ட்ட எந்த அளவுக்கு நீங்கள் அன்பை செலுத்திருக்கிறீங்களோ அது ரிவர்ஸ் ஆகும். பிள்ளைகளை பொறுத்தவரை நீங்க காட்டக்கூடிய அன்பு ஒவ்வொன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட். சாதாரணமா நினைக்காதீங்க. 3 வயசுல என்ன தெரிய போகுது, 4 வயசுல என்ன தெரிய போகுது, 3 மாசத்துல இருந்து 7 வயது வரைக்கும் அந்த பிள்ளை எல்லா செய்தியும் ஏற்றிக்கிட்டு இருக்கும் இந்த மண்டையில. அதனுடைய காலம் நேரத்தை அடையும் பொழுது அது பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வேதனையா இருக்குது. நம்ம சமூகத்தை சார்ந்த, நம்ம ஜமாத்தை சார்ந்த 2 பிள்ளைகளை பார்க்குறோம். பிள்ளை லேட்டா டெலிவரி ஆயிருக்கு, போனை கொடுத்து பழக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைய பார்க்குறோம், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த போனை வச்சுட்டு இப்படியே இருக்கும். போனே இல்லைன்னா இப்படியே இருக்கிறான். இப்போ என்ன காரணம்? நம்மள மாதிரி தான். சாப்பிட்றதுக்கு போனு, டிவி, ஒரு வேலை செய்யணுமா அமைதியா இருக்க போகணும், பிள்ளை சத்தத்தை அடக்கணுமா போகணும். அப்ப அதை கொடுத்து கொடுத்து பழக்கியதனுடைய விளைவு. ஏப்ப உட்காந்து பேச நேரம்ல எத்தனையோ பேரை பாருங்க, பல லட்சங்களை கொட்டி கொடுத்து ஒரு பிள்ளை நமக்கு பிறந்துடாதான்னு ஹாஸ்பிட்டல்ல கியூல நிக்கிறான். இன்னைக்கு நம்ம கும்பகோணத்துல 3 கருத்தரிப்பு மையம், செயற்கை முறையில பிள்ளையை பெற்று 3 கருத்தரிப்பு மையம், 3மே ஃபுல்லு. டோக்கன் போட்டு மணிக்கணக்கில் காத்து உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலை. அல்லாவுடைய பேரோல அல்லாஹ் இலகுவாக அள்ளி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிள்ளை செல்வத்தை கூட அவர்களே உட்கார்ந்து பேச நம்மளால நேரத்தை செலவழிக்க முடியலன்னா பிறகு இந்த உலகத்தில் வந்து என்ன பயன், என்னதான் சாதிக்க போறோம்? ஒரு 4 பேர் இந்த வாய் மிச்சறதுக்கா? நல்லா யோசிச்சுக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வல அவுலாதுக்கும் யௌமல் கியாமத்தி யஃப்ஸிலு பைனஹும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். உங்கள் உறவினரும் உங்கள் மக்களும் கியாம நாளில் உங்களுக்கு எந்த பயனும் அளிக்க மாட்டார்கள். உங்களிடையே தீர்ப்பளிப்பான், அன்றியும் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்க சும்மா வெறுமனே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஊருக்காரரோ உறவுக்காரரோ இவர்களால உங்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிப்பான்ங்கிறதை அல்லாஹ் குர்ஆன்ல ஆணித்தனமாக சொல்றான்னு சொன்னா அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் நிச்சயம் பொறுப்புதாரியாக இருக்கிறோம். அப்ப அதை நன்கு உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக பாருங்க. ஏன்னு சொன்னா குழந்தையில விட்டுட்டு போன இப்ராஹிம் நபி அந்த வாலிப பருவத்தை அடைந்து வந்து நான் உன்னை அறுக்க கனவு கண்டன உடனேயே செய்யுங்க, என் தந்தையை நீங்கள் என்ன கனவுல கண்டீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த தாய் அந்த பிள்ளையை உருவாக்கிய உதம் தன் தந்தை தன்னுடைய கணவரை பத்தி உன்னுடைய தந்தை எப்படி சொல்லி விளக்கியதனுடைய வெளிப்பாடு தந்தைக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக இருக்குது. இன்னைக்கு நாம அப்படி பார்க்க முடியுதா? சாதாரணமா நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கு முதல்ல உங்களுடைய கஷ்டத்தை உணர வைங்க. எந்த அளவுக்கு கஷ்டங்களை உணர்தோ அந்த பிள்ளை தான் சமுதாயத்தில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது. நாம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு வெளிநாட்டுல உட்காந்துட்டு அவ்வளவு நேரம் படாத பாடுபட்டிருப்பாரு, எல்லா அவமானத்தையும் சந்திச்சிருப்பாரு. ஒரு 5 நிமிஷம் அந்த சோஃபா செட்டில் படுத்துட்டு வீடியோ காலில் போட்ட உடனே இவன் பார்க்கறான், வெளிநாடு போனா சுகமா இருக்கலாம்ல இருக்கு, வெளிநாடு போனா செட்டில் ஆயிடலாம்ல இருக்கு, அங்க தந்தை பாத்ரூம் கழுவுறாரா, இங்க தன்மானமா ராஜா மாதிரி இருப்பாரு, அங்க போய் எலி மாதிரி கண்டவன்ட்டையும் பேச்சு வாங்குவாரு. அப்ப அதெல்லாம் இவன் சந்திச்சிருக்க மாட்டான். அவர் அந்த வீடியோ காலில் பேசுனது மட்டும்தான் அவனுக்கு அந்த என்ஜாய்மெண்ட், அந்த 5 நிமிஷம் தெரியும். கடைசியில் அங்கே போய் அவன் படும்போது தான் அந்த வலியை உணர்வான். இன்னைக்கு பல ஸ்கூல்களில் பார்க்குறோம், பல பள்ளிக்கூடங்களில் சைனா மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தோன்னா அவன் தாயும் தந்தையும் படக்கூடிய கஷ்டத்தை வீடியோ எடுத்து போட்டு காட்டுறான். அதை பார்த்துட்டு கண்ணீர் வடித்து பிள்ளைங்க வெளியில வரும் பொழுது நம்மள மாதிரி எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது. ஸ்டார்டிங் பேசிக் கல்வி ஸ்டார்ட் பண்ணுறது 7 வயசுல இருந்தான். 17 வயசு 18 வயசுல வெளில வரான், இன்ஜினியர் ஆகிறான், டாக்டர் ஆகிறான், சயின்டிஸ்ட் ஆகிறான். வெளில வர அத்தனை பேருமே ஒரு உருவாக்கலை கொண்டு வெளியில வரான். இன்னைக்கெல்லாம் பார்க்குற 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சிருக்கிறான். என்னடா தம்பி செய்யற? வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் பாய்.
இல்லை உன்ன மாதிரியே உங்கள் அத்தா சுகமாக இருக்குன்னு நினச்சிருந்தாருன்னா நீ இப்படி வேலை தேடிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? தன் இளமை மொத்தத்தையும் விட்டுட்டு மார்க்கத்துக்காக விடலை, மறுமைக்காக விடலை. அவர் தொழுவுறதுக்கு கூட சரியான நேரம் ஒதுக்கி இருக்க மாட்டார். பிள்ளை குடும்பம்னு நேரத்தை ஒதுக்கிட்டு ஊருக்கு திரும்புகிறாரு. அந்த தந்தையை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் கூட இன்னைக்கு பெரும்பான்மையான மகன்கள் இல்லை. வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை கிடைச்சா போக மாட்டோமா, இப்படியே சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கிட நான் கஷ்டப்படுறது, உன்னை யார் பெக்க சொன்னா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னைக்கு சமுதாயம் அப்படியே தலகுல புரண்டு போயிருக்கிறதுக்கு நம்முடைய சிரமத்தை பிள்ளைக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான் நாம் பண்ணுற முட்டாள்தனம். நம்மளுடைய சிரமத்தையும் கஷ்டத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அந்த பிள்ளைகளுடைய மாற்றம் நீங்கள் சொல்லி வளர்க்க அவனை பார்த்து அவனே புரிஞ்சுக்குவோம். கிச்சனில் நின்று இந்த வெயில் நேரத்தில் கிச்சனில் நின்று அடுப்பாங்கறல வேவுறீங்களா, ஒரு 10 நிமிஷம் பிள்ளைய உட்கார வைங்க. உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு, கஷ்டத்தை உணர வைங்க. அது உணர தான் அந்த பிள்ளைகள் மாறும். இன்னும் சில பேரை பார்க்குறோம், அறிவில் முதிர்ச்சி அடைஞ்சவர்கள், எந்த நாயும் எனக்கு எதுவும் செய்ய வேணாம், உன் காசு 10 காசு எனக்கு வேணாம், எங்களை நான் பார்த்துக்குவோம். அப்புறம் எப்படி செய்வான்? வளர்க்கும் போதே சொல்லி இப்படி பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தாய் தந்தையரை அழைச்சி நீங்கள் வேணான்னு சொல்லும்போது எதுக்கு கொடுக்கணுங்கும் போது அவனும் அந்த மனநிலைக்கு வந்துடுறான். இது மாதிரியான காரியத்தை செய்யாது. எத்தான் நான் படக்கூடிய கஷ்டம் உனக்காக. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ பேஞ்சது எல்லாத்தையும் சரி பண்ணி நான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு முதுமை நிலை வரும்போது அல்லா பாதுகாக்கணும், என்னை நீ நல்லபடியாக பார்த்துக்கியாத்தா. பிள்ளைங்கள்ட்ட பேசுங்களேன். நீங்கள் எந்த அளவுக்கு பேசுறீங்களோ நாளைக்கு இன்ஷால்லா முதியோர் இல்லம் ஒன்று இல்லாமலேயே போயிடும். இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம், நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன் வந்து குமிஞ்சு கிடக்குது. சரி, நம்ம சமுதாயம் தான் அப்படின்னு பார்த்தோன்னா வெளியில் உள்ள பிற இயக்கங்கள் எத்தனையோ பேர் அமைச்சுட்டு அந்த முதியோர் இடத்துல அப்ளிகேஷன் குமிஞ்சு கிடக்குது. யாரா கொண்டு வந்து அதிகமாக நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா இந்த குர்ஆன் ஹதீஸை பேணக்கூடிய, இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை பின்பற்றக்கூடிய, காது கொடுத்து கேட்ட, பல பெருநாளை கொண்டாடிய இந்த சமுதாயத்திலிருந்து தான் அத்தனை முதியோர் இல்லத்தின் காப்பகத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அப்ளிகேஷன் வந்து கிடக்குது. ஏன் இந்த அவல நிலை? நம்மளுடைய தவறு. என் அருமை சகோதர சகோதரிகளே, ஆரம்பம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி வீட்டுக்கு அஸ்திவாரம் அடித்தளம் சரியா இருக்கணுமோ அதே மாதிரி நாம சில தவறுகளை செஞ்சிருப்போம், முடிச்சிருங்க. இந்த நாள்ல இருந்து அவர்கள் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தாரை நல்ல முறையில் உருவாக்குங்கள். அது இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு வெற்றி தரும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பெருநாள் உண்டு. இது நம்முடைய பெருநாள். இந்த பெருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோடு இருந்து அவர்களுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுங்க. இன்னைக்கும் குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு தனித்தனியாக இல்லாமல் இந்த சைத்தானை தூக்கி ஓரம் கட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒருவருக்கு ஒரு முகம் பார்த்து பேசிக்கங்க. உங்களால் முடிந்த உதவிகளை, உங்கள் சந்தோஷங்களை குடும்பத்தாரோடு பகிர்ந்துக்கங்க. அல்லாஹ் இந்த மகிழ்வை நமக்கு ஏற்படுத்தி தருவான். ஏன்னா மரணம் என்பது எப்போது வரணும் தெரியாது. கடந்து போன பிறகு அதை நினச்சி எந்த பயனும் இல்லை. அப்போ இருக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நல்ல முறையில் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற மனிதராக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.